உறவுகளுக்கு வணக்கம். அதாவது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வேலூர்ல விஜய் வீர உரை ஆற்றிட்டு இருக்காரு. அதுல என்னென்ன இந்த மடக்குத்தனமா சில வேலைகளையோ தற்குறித்தனமா சில வேலைகளை பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா முதல்ல இவர் என்ட்ரி கொடுக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா அப்படியே பெரிய ஒரு அளவுல சொல்றாரு. என்னன்னா ஒரு காளை கட்டுக்கடங்காத காளை நின்றுட்டு இருக்கான். அந்த காளை அடக்கிறதுக்கு எவ்வளவோ பேர்கள்லாம் முயற்சி செய்யும் பொழுது அந்த காளையை அடக்க முடியலாம். அப்ப பார்த்தா ஒரு சின்ன பையன் ரொம்ப பில்டப் கொடுத்தாரு. நம்ம ஓரளவு ஷார்ட்டா முடிச்சுட்டு போயிடுவோம். ஒரு சின்ன பையன் பாக்கெட்ல கையை விட்டுட்டு அப்படியே வந்தானா. அந்த சின்ன பையனை பார்த்துட்டு டே போவாதடா வேணடா சின்ன பையனா தான் ஆயிரும்டா அப்படின்னு பல பேர் புத்திமதி சொன்னாங்களாம். எவ்வளவு பேரை பார்த்து இந்த பையன் போய் இப்படி ஆக போறானே அப்படின்னு பரிதாபம்லாம் பட்டாங்களாம். அப்படிங்கிறது போல இவர் பேசினார். சரி பேசின சின்ன பையன் அப்படிங்கிறாரு, என்னதான் சொல்ல வராரு பாப்போம் அப்படின்னு பார்த்தா இவர் அப்படியே போய் எப்படியே இவர் டிவிக்கே இவர் சொல்றாரு டிவிக்கே இவரெல்லாம் சேர்ந்து அப்படியே அது சின்ன பையனா அப்படியே போய் அந்த கட்டுக்கடங்காத காளை பக்கத்தில் நின்று அந்த காளை வேகமா ஓடிடும் பொழுது பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு 2 புல்லுக்கட்டு எடுத்து கொடுத்தாராம். இதுக்குதான் இவர தற்கூரி மடக்கு அந்த தனமா பேசக்கூடிய மடக்கு தற்கூரிங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் தெரியுமா? எவனாவது புல்லுக்கட்டை பாக்கெட்ல வைக்க முடியுமாடா பரதேசி? ஒரு புல்லுக்கட்டு எப்படி இருக்கு தெரியுமா? முன்ன பின்ன மாடை பார்த்திருக்கியா மானக்கட்ட பேல அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. மாடு எப்படி இருக்கு தெரியுமா? அதுக்கு ஒரு புல்லுக்கட்டோட அளவு எவ்வளவு தெரியுமா? அவ்வளவு பெரிய காலை இத்து கொண்டு இருக்க புல்லுக்கட்டு கண்ணு தெரிஞ்சு நேரா தின்னுட்டு அமைதியாயிருது. கொஞ்சமாவது அறிவு கொஞ்சமாவது இருக்குது அப்படின்னா நீ பேசுவியா சொல்லு? அதாவது ஒரு சின்ன பையன் இருக்கான். இப்ப இப்படி எடுத்துக்குவோம். ஒரு ஒரு வண்டியில ஒரு சாக்கி போடுறதுக்கு போடுறோம். அந்த சின்ன சின்ன வண்டி இருக்குல்ல, காரு இதெல்லாம் வகைந்து இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த ஜாக்கியை தூக்கி நம்ம பெரிய லாரிக்கெல்லாம் போட முடியுமா? என்ன ஆயிரும்? பட்டுன்னு தெரிச்சு உடஞ்சிரும். சரி, இது அவனுக்கு புரியாது. இப்ப அவங்க கூட இருக்கக்கூடிய தற்கூரிகளுக்கு புரியுற மாதிரி அவனுக்கு சொல்லட்டுமா? ஒரு சின்ன பையன், அதாவது வயதுக்கு வராத ஒரு சின்ன பையன் வச்சுக்கோங்க. அந்த ஒரு சின்ன பையனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு புள்ளைய பேரு அப்படின்னா எப்படி பாசிபிளா இருக்கும்? எப்படா? அதுதான் அதுக்குன்னு ஒரு வயது இருக்குல்ல. நீ உன்னே கதையை மாத்தி சொல்லு. நல்லா ஒரு பெரிய ஒரு ஆண்மகன் அப்படின்னு சொன்னா கூட யோசிக்கலாம். சரி அப்படின்னு ஆண் பெரிய ஆண்மகன் தான் காலையை மல்லு கட்டணுமே, நமக்கு தான் அது வராது, நம்ம தான் ஓடிடுவோமே. அந்த பின்னங்கால் பிடரில் அடிக்க தெரிச்சு ஓடக்கூடிய ஆட்களாச்சு, அப்புறம் எப்படி நமக்கு அது வரும்? அதனால அவர் சின்ன பையனாக வச்சிட்டாரு. அப்படி ஸ்டைலா வந்தாரா பாருங்க. ஒரு நடிகன் எப்படி எல்லாம் நடித்து காட்டுகிறான் அப்படின்னு பாருங்க. அப்படி ஸ்டைலா அப்படி அப்படி எடுத்து புல்லுக்கட்டை கொடுக்குறாங்களாம். புல்லுக்கட்டை பார்த்தா காலை புக்கு புக்கு புக்குன்னு திங்கிதான். வாயில ஏதாவது வருமா வராதா? எதற்காக இவர்களை மடக்கு உயிர்கள் என்று கூறுகிறீர்கள்? எதற்காக இவர்களை தற்கொலை என்று கூறுகிறீர்கள் நீங்க கேட்கறீங்களா? இது போல பேசினா கோவம் வருமா வரதா? சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் ஒரு வக்கக்கட்டை எவ்வளவு பெரிய சார்க்கும், ஒரு புல்லுக்கட்டை எவ்வளவு பெரிய சார்க்கணும். புல்லுக்கட்டை பாக்கெட்ல போற அளவுக்கு நீ பெரிய புரிங்கியா சொல்லு? அவ்வளவு பெரிய ஆளா இருக்கியா? கோவம் விழுமா இல்லாதா? அப்ப இன்னமும் இந்த மக்களை கேனையனாக முட்டாளாக சித்தரிக்கிறாரு. சிரிக்கணும். புல்லுக்கட்டை வந்தாரா எடுத்து ஏதாவது ஒண்ணு இல்ல, ஒரு லாஜிக் இருக்கா? ஒண்ணு போவாத, சரியா போ, பயிற்சி எடுத்துட்டு போறா அறிவு கட்ட பயல அப்படின்னு எங்க அண்ணன் சீமாவை கொண்டு சொல்லியிருக்காரு. அவரும் அன்பா சொல்லியிருக்காரு, இது பெரிய பெரிய முதலைகள் இருக்குது அப்படின்னு. நீ அதெல்லாம் விமர்சனம் பண்ற மாதிரி உனக்கு இல்ல கொழுப்பு இருக்கிறது போல பேசுன அப்படின்னா கோவம் விழுமா இல்லாதான். சரி, இவர் வந்துட்டாரு. இன்னொரு கேள்வி கேட்போம். அந்த காலை அடக்குன போன ஜெயிச்சுட்டார். இப்ப இவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, அதாவது கடைசியா முடிக்க போகும்பொழுது, ஏன்னா எதுலாம் முக்கியமான தகவலை பேசிடுவோம். முடிக்க போகும்போது எல்லாம் முடிச்சுட்டு ஓ அப்படின்ட்டு போறாரு. போகும்போது திரும்ப தயவு செய்து நான் இங்கிருந்து 4 மணி நேரம் பயணம் பண்ணணும், யாரும் என்னை பின்தொடராதீர்கள், இது ஒரு பின்னாடி வண்டியில வர வேணாம் அப்படின்னு. இவ்வளவு நாளாக ரசிச்சில ஏன் சொல்லல? கரூருக்கு இங்கிருந்து பஸ்ல போடல, திருச்சி வழியாக பேருந்துல பயணம் பண்ணீங்களா? பயணம் பண்ணலையா? அப்போ உங்களை பின்தொடர்ந்து கீழே உளுந்து எழுந்திருச்சாலா எழுந்திருக்கலையா? அப்பதான் ஏன் வாயை திறக்கல? அப்ப 41 பேரை காவு கொடுப்ப, அங்க 2 பேர் இங்க 2 பேர் 50 பேரை காவு கொடுத்த பிறகு நீங்க இந்த வார்த்தையை சொல்றீங்க. ஏன் ஐயோ இறந்து போயிட்டார்கள் அப்படி குடும்பம் என்ன பரவ சொல்றீங்களா? கிடையாது. இந்த அரசு விமர்சனம் செய்யும், இந்த அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்கள் விமர்சனம் செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக வேற வழி அல்லாது பின்தொடராதீங்க. அப்ப தன்னை சுத்தி ஒரு கிறுக்குத்தரமான ஒரு ரசிக மனப்பான்மையில ஒருத்தன் இருக்கான், அவனை வராதன்னு சொல்றதுக்கு இவருக்கு எத்தனை மாநாடுகள், எத்தனை கூட்டங்கள், எத்தனை உயிரிழப்புகளை நம்ம லஞ்சமா கொடுக்க வேண்டியது இருக்குன்னு அவர்தான் சிந்தித்து பார்க்கணும். இதையே செய்ய முடியாதவர்கள் இந்த நாட்டை நான் திறமையாக ஆளுவேன், நான் ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்ல முடியுமா?
தம்பி ஓரமா உட்கார்றா, இந்த வருத்தப்படாத வாலிபர் சொல்லுவாங்க, டேய் அங்கிட்டு போய் சண்டை போடுடா, அங்கிட்டு போய் விளையாடுங்கடாமா, இல்ல சண்டை போடுற மாதிரி இருக்கத. அது போல அப்ப இவருடைய நோக்கம் என்ன? ஒன்னும் இல்லை. இதுல படிக்கிறாரு, நாங்கள் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். எப்படி கொடுப்பேன், எந்த வகையில கொடுப்பேன்? பதில் இருக்காது. அதிலே நிறைய பேசும் பொழுது நாங்கள் மது போதைகளை ஒழிப்போம், நாங்க மதுவை ஒழிப்போம், மதுங்கிறத விட போதைகளை ஒழிப்போம். சரி, போதையை ஒழிப்ப, எந்த போதையை ஒழிப்ப? மது போதையை ஒழிச்சிடலாம், மது போதையை ஒழிக்க முடியும். அதே போல புகையிலை பிடிக்கிற போதையை ஒழிக்க முடியும், அதே போல மாது போதையை கூட ஒழிக்க முடியும். ஆனா நீங்க ஒரு போதையில வந்திருக்கீங்களே, உண்மையிலுமே விஜய்ங்கிறவர் ஒரு போதையில் வந்திருக்க. என்ன போதை? ரசிக போதை. இவன் நமக்காக எதையும் செய்யக்கூடிய, உங்க பாஷையில சொல்லுவீங்களே லுச்சா பாய்ஸ். நீ தான் சொல்ற, ஒரு தலைவராகக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பாருங்க, காண்டாகுது. லுச்சா பாய்ஸ், வெக்கமா இல்ல? ஒரு தலைவர் எப்படி பேசணும்? இதுல அழுக வேற, அழுக வேற. ஏழாமையின் வெளிப்பாடு. என்ன பண்றது தெரியல. ஏன் இதை நடிப்பு நம்ம சொல்றோம்னா, இன்னைக்கு அழக்கூடிய இவரு ஜனநாயகன் படத்துக்கு முன்னாடி கரூர்ல சித்து போனாங்க, அன்னைக்கு அமைதி காத்து மௌனம் காத்து இருந்தவர். அதுக்கப்புறம் அப்படி இப்படி அங்க 40 கொண்டாடி 40 முடிஞ்சோட நேரா போய் ஜனநாயகன் ஆடியோ ராஞ்சுக்கு போறாங்க. அங்க போய் கச்சேரி கச்சேரின்னு ஆட்டை தானே கட்டினீங்க. அன்னைக்கு அல வரல. அப்ப தனக்கு தேவை என்றால் இவன் என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஈனப்பயல் அப்படிங்கிறத மக்களாக உணரணும். எப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை ரொம்ப கேஷுவலா பேசுறாராம். அப்படியே கேஷுவலா பேசினா சரியாயிருமா? திரும்ப சொல்றேன், இது ஐயா இருக்கார்ல, உங்க அப்பா, எங்க அப்பா சொல்லக்கூடிய, அப்பா செய்யக்கூடிய அயோக்கியத்தனம், திராவிட செய்யக்கூடிய அயோக்கியத்தனம் எங்களுக்கு தெரியும். அதை எப்படி எதுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அவர்களுக்கு நம்ம முட்டு கொடுப்பது போல நீங்க நினைச்ச கூடாது. அவங்கள தேச புனிதவாதின்னு சொல்லல, அவங்கள முத குப்பரை போட்டு மண்டையில கொட்டுன்னு கொட்டதே யாருன்னா நம்மளை போன்ற ஆட்கள் தான். அது தெரியாது, ஒன்னும் புரியாது, எதையாவது பேச வேண்டியது. ஏதை எப்படி சரி செய்வீர்கள்? இன்னைக்கு ஆளக்கூடிய நீங்கள், இன்னைக்கு செய்யக்கூடிய நீங்கள், அன்னைக்கு ஏன் சொல்லல, பேசல, அழல அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா? விஜய் அழுவ தெரியுமா? அழுதாருல, அன்னைக்கு அழுதாருல, அது எப்படி இன்னைக்கு போய் தனியா அழுத வேண்டியதானே? எதுக்கு மேடையில கூட்ட அழுகுறாரியா? அனுதாபங்கள். எங்களை கூட்ட நடத்த கொள்ள போகல, வந்தோடே வாப்பா நடத்திட்டு போவா விஜய் அப்படின்னு முதலமைச்சர் டாக்டர் எழுதி கொடுத்துருவார் ஐயா ஸ்டாலின். அவர்கள் செய்வது கருணாநிதி தனம். எதுவுமே தெரியாத பேசிட்டு இருக்க. அரசியல் என்னன்னு தெரியாதா? நீங்க தான் அரசியல் அப்படியே பாக்கெட்ல கைவிட்டு புல்லு கட்டத்துக்கு கொடுக்க போறியா? நீ புல்லு கட்டத்துக்கு கொடுத்தாலும், புல் பாட்டில் தூக்கி கொடுத்தாலும் அவங்க அசைய மாட்டாங்க. அவர்களுக்கு என்ன வேணுங்கிறது எங்களுக்கு தெரியும், அதை எப்படி சரி செய்யணுங்கிறது எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு அளவும் தெரியாது, எதையாவது பேச வேண்டியது. அப்படியே ஒரு அப்படியே புல்லு கட்டை தூக்கி கொடுத்தாலும் மாடு தின்றுமா. முட்டாள்தனமா பேசி மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்க வேண்டியது. அதாவது நம்ம பார்த்தோம் இடையில ஐயா புஷி ஆனந்த் ஏதாவது உணர்வாரு, சரி தவறு. இவர் இருக்காருல ஆதவர்ஜின், அவர் ஏதாவது உணர்வாரு, சரி ஏதாவது தவறு, சரி. அதே போல லூசு மோகன்லா சரி மன்னிக்கணும், ராஜ்மோகனா அவர் ஏதாவது உணர்வாரு, சரிங்களா. அப்புறம் இந்த வயகராமத்திட்ட போட்ட மாதிரி வயகராமணி, லயலாமணி நமக்கு என்னங்க விமர்சன மணி வந்துருச்சு. அந்த வயகராமணி இருக்கார்ல, அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது உணர்வார், சரி இவர்களுக்கு தான் தெரியாது, தலைவன் ஆக சிறந்த இதெல்லாம் இருப்பான் அப்படின்னு பார்த்தா தலைவரே பெரிய தற்குறியா கொதியா இருக்கும் பொழுது அப்ப தொண்டர்கள் எப்படி இருப்பாங்கிற கேள்வி இருக்குல்ல. எதை ஒன்றாவது தெளிவாக உளமாற சொல்ல முடியுமா? முடியாது. சரி, நான் இன்னொன்னு கேட்கிறேன். கரூர்ல எப்படி சார் என் மேல உங்களுக்கு பழிப்போட வந்தது ஸ்டாலின் சார் அப்படின்னு கேட்கக்கூடிய விஜய்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான், அங்க யாருக்காக அவ்வளவு பெரிய கூட்டம் குடிச்சு? விஜய்க்காக. அது ஒத்துக்கிறியா இல்லையா? நீ வந்தியா இல்லையா? நீ பேசுனியா இல்லையா? அந்த உயிரிழப்பு நீ வந்ததாலும் ஒரு காரணம்ங்கிறத உளமாற ஒத்துக்க முடியாத நீ எப்படி தலைவனாக இந்த நாட்டை ஆள முடியுங்கிற கேள்வி இருக்கா இல்லையா? ஸ்டாலின் சொல்றாரு, சொல்லல அது வேற. ஆனா நீங்களா முன் நானும் ஒரு காரணம், நானும் சில வேலைகளை சரி செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தா விஜய்டா அப்படின்னு இருக்கலாம். இப்ப இது ஒரு விஷயடா அப்படிதான். தேவைப்படும் பொழுது கதவு போல விசை, இங்கிட்டும் இழுக்கும் அங்கிட்டும் இழுக்கும், கூப்பிடமும் போலாம் விசை. எதையாவது பேசி தொலைய வேண்டியது. மனமாற உளமாற பச்சிடம் குழந்தை கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேர் செத்து போயிருக்கான். புதுமான தம்பதிகள்லாம் செத்து போயிருக்கான். மனசாட்சியோட பேசுங்க. உங்களுக்கு இது ஒரு பொழப்பு, அப்படிதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அவருக்கு பொழப்பு இல்ல, வாழ்வு. செத்து போயிட்டான். என்ன பண்ண முடியும்? நீங்க கோடி ரூபாய் கொட்டினாலும் கொடுக்க முடியுமா? இல்ல விஜய் உயிரை தான் கழுத்தை வச்சு அறுத்துக்கிட்டாலும் வரப்போதா? வராது. எல்லாத்தையும் தெளிவாக பேசணும்.
ஒரு இழப்பு ஏற்பட்டதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்ல முடியாது. நீங்க எப்படி வந்து நல்லவராயிட முடியும்? மக்களாகிய நீங்க சிந்திக்கணும். இவர் திரைக்கூத்தாடி, ஒரு திரைக்கூத்தாடி ஒரு கதையை சொல்லுவார், சம்பந்தமில்லாத கதையை சொல்லுவார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு பாயிண்ட்ல, ஒரே ஒரு கருத்துல யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பையன் ஒரு காலை அடக்க ஓடி வரான், பெரியவங்கள வேணாங்கிறான், அதை தாண்டி நான் போக வேண்டிய போறான். இது வேகத்துல போய் காலையிட்ட அப்படின்னாலும் பரவாயில்ல, பாக்கெட்ல விட்டு புல்லுக்கட்டு எடுத்து காட்டுறாங்களாம். என்னடா நீ அப்படிங்கிற கேள்வி இருக்குமா? நீங்க சொல்லுங்க. மக்களாகி நீங்கள், எங்களோட உறவுகள், தயவு செய்து நீங்க சொல்லுங்க. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு நம்மள? உண்மை இவர் தான் பெரிய மடக்குதியா இருக்காருன்னா நம்மளையும் பெரிய ஒரு மடக்குதி நினைச்சு தெரியுறாரு. அதானே தமிழக மக்களை பார்த்தா அவ்வளவு கேவலமா இருக்கு இல்ல? இதுல வந்து சொல்றாரு, விஜய்னா தமிழக மக்கள், தமிழக மக்கள்னா விஜய் கொன்னது நீனு, தமிழக மக்கள் இல்ல, செருப்பை கழட்டி அடிச்சு விடுவாங்க. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 41 பேரை கொன்னதுக்கு காரணம் நீ, தமிழக மக்கள் கிடையாது. புரியுதா? அங்க கூடிய மக்களுக்கு காரணமா இருக்கும், தமிழக மக்கள் கிடையாது. ஒட்டுமொத்த மக்களுக்கு பொறுப்பேற்க முடியாது. தார்மீக பொறுப்பேற்க வேண்டியது விஜய் தான் இருக்கணும். ஆனா இல்ல, இதுல எதையோ அடிச்சு விட வேண்டியது. ஊழல்னா அப்படி, ஊழல்னா இப்படி. இவர் சொல்றாரு ஊழலே இல்லாதத படைப்போம். யார் இவர்? ஊழல் இல்லாம நீங்க கருப்பு பணம் வாங்காம அவங்களுடைய படத்தை ஓட்டி பணம் வாங்கினீங்க, சரி ஊழல் இல்லை. அப்புறம் இல்லாம லஞ்சமே இல்லாம பிளாக்ல டிக்கெட் விற்காம அவங்க படம் ஓடிடுச்சு. நீங்க ஒழுங்கா காலில் பேண்ட் போட்டிருக்கோமா, மேல சட்டை போட்டிருக்கோமா, உள்ள சட்டி போட்டிருக்கோமான்னு பாருங்க. அதன் பிறகு அவர் சட்டி போட்டாரா, அவர் கால் சட்டை போட்டாரா, அரசியல் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் வாயை மூடி காக்கணும். இதெல்லாம் தேவையில்லாதது. ஏன் இப்படி தேவையில்லாம பேசி உங்களுக்கு வராத எதுக்கு இழுத்து பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அதாவது என்னன்னா, போய் பார்க்க முடியாது, இனிமே ஒரு சூழல் ஏற்படாது. இவங்க எப்படி சொல்றது? அதனால உங்களை நேரில் சந்திக்கணும் எனக்கு ஆசை இருக்கு. ஆனா நம்ம டிவிக்கு தலைமையில் ஆட்சி அமைஞ்சோட இவரு நான் நேரில் வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் சந்திக்கிறேன். இன்னும் எத்தனை பேர்த்த தான் காவு வாங்கி சாவடிக்க போறீங்க? ஒரே ஒரு பேச்சு மேடை, இத சொல்லவே மறந்துவிட்டேன். கூடாரம் போட்டீங்க, ஒரு மேடை, ஒரு பேருந்தை எப்படிதான் என்னடா பண்ணி வைக்கிறீங்க? கேவலமா இல்ல? பேருந்து நிப்பாட்டி கூடாதுள்ள என்னப்பா கேவலம்? சரி கேவலம் இல்லை விடு. ஆமா, ரொம்ப இல்லாதவங்க ஒரு டாடா ஏசியோ ஒரு லாரியோ கொண்டாந்து நிப்பாட்டி மேடை ஆக்கி பேசிட்டு போறாங்க, பாவம் ஊரு. சரி விடு. அங்கதான் வந்து அந்த வெண்ணிலவே, எங்க அண்ணன் சாட்டை சொன்ன மாதிரி வெண்ணிலவேங்கிறதுக்கு ஸ்டாண்ட் வச்சிருந்திய, அந்த ஸ்டாண்டிலே வச்சு பார்த்து படிக்க வேண்டியதானே, அது கையில வைக்க வேண்டியது. இவருடைய திறன் எப்படி இருக்கு? ஸ்டாண்ட் அங்க இருந்தும் அதை பயன்படுத்தாம கையில வைக்கிறாரு. ஆனா என்னத்தை எங்க பயன்படுத்தணும் தெரியாது. இவரு என்னென்ன ஊழல் நடக்குது, எங்கெங்க அது நடக்குது அப்படின்னு எல்லாம் தெரிந்தது யாரு? இந்த டிவிக்கு. நானா நீங்க இல்ல, நானா நம்ம எல்லாம். என்ன சொல்ல வர அப்படிங்கிற கேள்வி இருக்குமா இருக்காதா? எதையாவது பேசி எதையாவது உளறி தமிழக மக்களை இப்படி நாசமாகக்கூடிய வேலையை எதுக்கு செய்றீங்க? உங்களால போதைப் பொருட்களை ஒழிக்க முடியாது. உங்களால போதைப் பொருளை ஒழிக்கணும்னா விஷயங்கிற போதைப் பொருட்களை ஒழிங்க. உண்மையாக ஒரு ஆன்மகண்டமாக பேசணும். இதுல சொல்றாங்க விஜயகாந்த சீமான் திட்டாரு, இன்னைக்கு இறந்த பிறகு வந்து புகழ்ந்தாரு. அவரை வந்து எந்த இடத்த வச்சு பேசணுமோ பேசினாரு, அன்னைக்கு அரசியலுக்கு பேசினாரு, அதன் பிறகு இறந்த பிறகு அவரோட மாண்பை போட்டுறாரு. இது வந்து ஒரு தலைவனுக்கு அழகு. நீ என்ன பண்ண? விஜயகாந்தால வளர்ந்த, விஜயகாந்த் அப்பா மண்டிட்டு வளர வச்சாரா இல்லையா? வளர்ந்த. அதன் பிறகு என்ன பண்ண? விஜயகாந்த் வந்து நோய்வாய்ப்பட்டு கிடந்தப்ப போய் பார்க்கல, சரி போய் தோலை பார்க்கல. அவர் இறப்புக்கு போனியா? போயிருப்பேன்னு நினைக்கிறேன், சரி விடு. அங்க அந்த அவரு நோய்வாய்ப்பட்டு கிடந்தப்ப பார்க்க முடியல, போக முடியல. அதன் பிறகு விஜயகாந்தை பத்தியே பேசவே இல்லை. விஜயகாந்துக்கு அவரோட பையன் சண்முக பாண்டியும் 2 பேரும் பாவம் ஏதாவது திரையில சாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு அலையிறாங்க. ஒருத்தரை கூப்பிட்டு வா அப்படி அறிமுகப்படுத்தி வச்சியா? இல்ல, நன்றி கிடையாது. உண்ட வீட்டுக்கு 2ஆம் பண்ணக்கூடிய 2ஆம் கட்ட அயோக்கிய பயன் சொல்லுவாங்கல்ல, அது போல ஆட்கள் யாரு? இந்த விஷயம் செய்யல, இதெல்லாம் செஞ்சல. அப்ப நீ கெத்த அப்படியே மீண்டும் மதுரையில போய் விஜயகாந்தெல்லாம் எதுக்கு பெருமையா பேசுன? அதன் பிறகு பொத்தி கொண்டு அவனை விமர்சனம் பண்ணாம இருக்கணும்ல. ஏன்னா உன்னை வளர்த்தாருங்கிற காரணத்துக்காக நான் சொல்ல வரேன். இப்ப வந்து சொல்றான், ஏன் அப்படி சொல்றான் போறான் அப்படிங்கிறோம்னா, ஸ்டாலின் ஐயா வந்து யாரு வந்து ஒதுங்கினாலுமே, மலைக்கு ஒதுங்கினா கூட கூட்டணி இழுத்து போட்டுறாராம். அப்ப எல்லா மக்களும் விஜயகாந்த ரேசியோல எவ்வளவு ஒரு மடக்கு திமிரு இருந்தா நீ இந்த பேச்சை பேசுவ அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நீங்களே சொல்லுங்க. சீமான் விஜயகாந்தை விமர்சனம் செஞ்சாரு,
அது வேறு. இறந்த பிறகு அவரை போட்சி போடலார், அது வேறு. இதுக்கு அதுக்கு வேற. அதனால தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஆனா நீ என்னென்ன வேலைகளை இப்படி செய்யறன்னு நீனே நின்று பாரு, இது சரியா சரியில்லையா அப்படின்னு. அப்ப எப்படி எல்லாம் ஒரு முட்டாளாக்கி ஒருத்தர் ஒரு கதையை ஓட விட்டு தெரியுற. இன்னமும் உங்களுடைய படம் ஓடும். சரி வா, இன்னொரு லா பாயிண்ட் வரேன். இந்த மக்களுக்காக எதையும் செய்யக்கூடிய விஜய் உங்க வீட்டுல வருவேன். என்னடா கதற? சரி என் வீட்டுல வருவேன் தானே, நானே கேட்கிறேன். சரணாய தான் விட மாட்டேன்ட்டான். நீ வலையொலியில விடு, பார்த்துட்டு போறோம். கேரியர் உச்சத்துல நிக்கிறீங்க. கேரியர் உச்சத்துல பணம் என்னங்க பணம்? இதெல்லாம் நான் பேசல, இவர் தான் பேசினாரு. பேசினீங்களே, விடுங்களேன். கடைசி படம் தானே, எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட இருக்கிறத அள்ளி இங்கே எல்லாம் செத்தவனுக்கு அள்ளி போடுறீங்க, சாவை போறவனுக்கு அள்ளி போடுறீங்க, சாவை எதிர்பார்க்கிற மாதிரி மேடையை போட்டு அள்ளி போடுறீங்க, ஒரு கூட்டத்தை போட்டு அள்ளி போடுறீங்க. ஏன் அந்த டைரக்டர் இருந்தா ப்ரொடியூசர் அவன் எல்லாத்தையும் தூக்கி அள்ளி போட்டு படத்தை மக்கள் பாரு போ அப்படி விட முடியுமா? வரலாற்றிலே விஜய் முதல் முறையாக தன்னுடைய படத்தை மக்களுக்காக விட்டாண்டா அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஆனா மற்ற பேசுனா மட்டும் என்னையா அறிவு இல்ல. உண்மையிலுமே மனசார உளமாற உன்னுடைய தவறை ஒத்துக்கணும். கரூரை சித்து போனாங்க, நான் ஒன்னும் ஒரு காரணம், நீ மட்டும் இல்ல நீனும் ஒரு காரணம் சொல்ல முடியணும்னால முடியல. இன்னைக்கு வந்து நியாயவாதி தேசபதி மாதிரி இதுல என்னன்னா, இவங்களுக்கு தெரியல மக்களுக்கு இவிஎம் மிஷினை தவறா பயன்படுத்துறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி இப்படின்னு அப்படியே பேசிட்டு ஒன்னே ஒண்ணுதான், அந்த பட்டனை போய் விசில் சின்னத்தை பார்த்து பச்சக்கு பச்சக்கு பச்சக்கு, எத்தனை பச்சக்கு பச்சக்கு பச்சக்கு? ஒரு தடவை தான் அழுத்தணும். அதை சும்மா அழுத்தினா செல்லாத விட்டா போயிருந்து திட்டுவான். மிஷின் ரிப்பேர் ஆகி போயிடும், வேற மிஷினை மாற்ற முடியாது. உனக்காக திரும்ப அந்த பூத்துல வந்து 1 மணி வரைக்கும் நின்று இருக்க முடியாது. அதுல அந்த இடத்துல மட்டும் மறுவாக்கு பத்தி வைக்க முடியாது. கிறுக்குத்தனமா பேசி ஏதாவது செஞ்சுட்டு போயிடாது. ஏற்கனவே இவிஎம் மிஷினை கண்டுபிடித்த நாடே அதை தடை பண்ணிட்டா, அதை யூஸ் பண்ணல, இங்க எதுக்குடா இந்தியா யூஸ் பண்ணுதுன்னு நம்ம கோவத்துல இருக்கோம் அதை பயன்படுத்துறதுக்கு. இவங்க எதுனே தெரியாம பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு அழுத்தணுமா? எத்தனை பச்சக்கு பச்சக்கு பச்சக்கு? வடிவில் காமெடி பண்ணிக்கிட்டு ஒரு முறை அழுத்தினாலே போதும். அதுல உனக்கு எந்த சின்ன விருப்பம் இருக்கோ அந்த சின்னத்துல போய் ஒரு முறை அழுத்திட்டு அந்த விபேட்ல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன வருதான்னு பார்த்தாலே போதும். ஒரு அடிப்படை நாகரிகம் தெரியாது, அரசியல் கட்டமைப்பு தெரியாது, ஒரு பூத்துல எப்படி உட்காரணும் தெரியாது, எப்படி வேலைச்சுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் ஹீரோ அப்படின்னா போடா ஜீரோ அப்படின்னு போனா துப்ப மாட்டானா? தயவு செய்து உணர்ந்துகிட்டு செயல்படுங்க விஷயம் அவர்களே. திரும்ப திரும்ப எதையாவது பேசி நீங்களே உங்களோட தன்மையை காமெடி சாய்க்காதீங்க. எவ்வளவு பேர் திரை அந்த கடல்ல நடிச்சவங்க அவனு செத்து போற மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கான். அவனுக்கெல்லாம் விஜய் உதவுனாருங்கிற பேர் இல்ல. தன் துறை சார்ந்தவனுக்கே உதவாத நீ தான் மக்களை காப்பாற்ற போறியா போற அப்படின்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டானா? மக்களாக நீங்க எல்லாத்தையும் சிந்தித்து பாருங்க. பெருசா நம்ம ஒன்றும் பேச போறதில்ல. நம்ம கடைசியா காணொடைய இறுதிப்பதிக்கு வந்துருவோம். உங்களுடைய வாக்க ஒரு வழியே இல்லை, சீமானுடைய முகமாவே இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்தினாதான் எதிர்கால தலைமுறை வாழும். அதனால உங்களுடைய வாக்க மக்களோட நலன் கருதி, எதிர்கால தலைமுறையின் நலன் கருதி நீங்க யாருக்கு செலுத்தணும் அப்படின்னா, சீமானுடைய முகமே சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி.